ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஸ்டாஃப் டேஷ்போர்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி என்ட்ரி போடுறதுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓனர் டேஷ்போர்டு பற்றி டீட்டெயில்ஸ் தனியாக சொல்லிடுறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் ரெண்டாக பிரித்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் டேஷ்போர்டு இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண உடனேயே அடுத்து வந்து நேம். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி மொபைல் நம்பர் இருந்தால் நேம் அதை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சர்வீசஸ், இதில் வந்து சர்வீசஸ் லிஸ்ட்டு இருக்குது. நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் தெரிஞ்சதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா, அதாவது நியூ சர்வீஸ் ஒன்று போடுறீங்கன்னா இந்த அதர் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களாக வந்து சர்வீஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, 200 வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஆட் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் பேர்லேயே எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை சர்வீஸும் ஒரே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, 60 rupees வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து 2000 மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, 30 ரூபா சார்ஜ் வாங்கியிருக்கீங்கன்னா 2030 கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, நம்ம சர்வீஸ் சார்ஜ் வந்து 30 ரூபா. அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். இந்த சைடு இருக்கிறது வந்து சர்வீஸ் சார்ஜ் பாக்ஸு. கஸ்டமர் அமௌண்ட்டு, இது வந்து சர்வீஸ் சார்ஜ். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து போட்டுக்கலாம். இந்த சர்வீஸ் சார்ஜோட அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாஃபோட டெய்லி இன்கம் அமௌண்ட்டாக வந்து ஆட் ஆகும். இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். அது வந்து உங்களோட ஓனர் டேஷ்போர்ட்லேயும் வந்து இங்கே காமிக்கும். சர்வீஸ் சார்ஜ் தனியாக காமிக்குது பார்த்தீங்களா. இந்த இதை வந்து நீங்கள் அன்றைக்கி டெய்லி வர்ற இன்கம்மோட டீட்டெயில்ஸு. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டுன்னா நீங்கள் கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம், பெண்டிங்னா பெண்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு என்ட்ரி நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன். இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டட் சர்வீஸு, அதனால் வந்து கம்ப்ளீட்டுன்னு போட்டுறேன். இந்த சேவ் கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஓனர் டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கலாம். வந்துச்சுங்களா, மணி ட்ரான்ஸ்ஃபர் 2030, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் 60, மொபைல் ரீசார்ஜ் 199 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில் வந்துடுச்சு. அடுத்தது இன்னொரு என்ட்ரி போடுறேன். இப்போ வந்து ஒரு உதயம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க, 300 ரூபா ப்ளஸ் வந்து சர்வீஸ் சார்ஜ் 300. இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து பெண்டிங் வைக்கிறீங்க. சப்போஸ் கஸ்டமர் வர்றாங்க, டீட்டெயில் கொடுக்குறாங்க, சர்வர் ஒர்க் ஆகலை, டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சிடறோம், ரெண்டாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி பெண்டிங்னு போட்டுக்கலாம். இங்கே ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸ்டாஃபை கமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லிடலாம், சர்வர் இஷ்யூ அதனால் வந்து பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இது சேவ் என்ட்ரி கொடுத்துடலாம். இது சேவ் ஆகிரும். உங்களுக்கு இங்கே காமிக்கும் உங்கள் டேஷ்போர்டில் இந்த டேட்டில் இந்த டைமில் இவருக்கு வந்து உதயம் சர்டிஃபிகேட்டுக்கு அமௌண்ட்டு பணம் வாங்கியிருக்கோம், ஆனால் வந்து வேலை முடிக்கலை, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் இது வந்து ஓனர் டேஷ்போர்டு வந்து நீங்கள் மொபைலில் சிஸ்டத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டாஃப் வந்து பெண்டிங் ப்ராசஸ்ஸு, அவங்க ஏதாவது ப்ராசஸ் பெண்டிங் வச்சுருக்காங்களா, ஒர்க்கு பெண்டிங் வச்சுருக்காங்களா என்னென்னு பார்க்குறதுக்கு வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் டெய்லியும். அவங்க இப்போ இதில் வந்து பெண்டிங் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பெண்டிங் வச்ச ஒர்க்கை வந்து அடுத்த நாள் முடிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதில் கமெண்டு போட்டுக்கலாம். பெண்டிங்கை வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டுட்டு ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். இல்லை அந்த உதயம் சர்டிஃபிகேட் நம்பர் போடுறதா இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து இது சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இது இங்கே சேவ் ஆகிக்கும். ப்ளஸ் அடுத்து அப்டேட் ஸ்டேட்டஸ், அப்டேட் கொடுத்தோடனே நீங்கள் கம்ப்ளீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அது காணாமல் போயிடும். ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சுது, அதுக்கப்புறம் அதை அவங்க வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்டாஃபு பெண்டிங் ஒர்க்கு ப்ராசஸிங் ஒர்க்கு மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா போதும். அந்த கம்ப்ளீட் ஆனது வந்து உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட்டுன்னு காமிச்சிடும்.
இப்போ முதல்ல உங்களுக்கு வந்து சர்வர் இஷ்யூன்னு காமிச்சதுங்களா? இப்போ வந்து சர்வர் இஷ்யூ வந்து ஃபினிஷ்னு போட்டாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்னு காமிச்சிருச்சுங்க. இப்போ இந்த 3 ஒர்க்கு வந்து அவங்க பெண்டிங் வச்சுருக்காங்க, இல்லை ப்ராசஸில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ வந்து இது ப்ராசஸ் முடிக்கணுமோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது எப்படி ஐடியா வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அங்கே பெண்டிங்கில் தான் காமிக்கும். இங்கே டோட்டல் அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு காமிக்காது. இந்த 4 ஆர்டர் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 ஆர்டரோட பெண்டிங் அமௌண்ட்டு பெண்டிங்கில் தான் இருக்கும். இங்கே டோட்டல் அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு காமிக்காது. என்றைக்கு ஃபினிஷ் ஆகுதோ அன்றைக்கி தான் காமிக்கும். ஏன்னா அந்த வேலையை நம்ம முடிக்கிறோமா, இல்லை கேன்சல் ஆகுதா, இல்லை அமௌண்ட் ரிட்டர்ன் தர்றோமான்னு தெரியாது. அதனால் வந்து அது பெண்டிங்கில் இருக்கும். நீங்கள் அன்றைக்கி டேட்டில் வர்ற அமௌண்ட்டை வந்து இந்த அமௌண்ட்டு பெண்டிங்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது உங்களுக்கு என்ன சௌரியம்னா, டெய்லியும் வந்து கஸ்டமர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து ஸ்டாஃப் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பெண்டிங் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாஃப் 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸ்டாஃப் 1, ஸ்டாஃப் 2, ஸ்டாஃப் 3 என்ன ஒர்க்கு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்றைக்கி இன்கம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நோட் பண்ணியும் வச்சுக்கலாம். அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஓனர் டேஷ்போர்டில் நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அதையும் நான் இதுலேயே ஒரே வீடியோவாக சொல்லிடுறேங்க. இப்போ வந்து இதில் ஃபில்டர்ஸ் இருக்குது, ஓனர் டேஷ்போர்டு இது. ஏன்னா ஓனர் டேஷ்போர்டில் டுடே இன்கம் வந்திருக்கு, திஸ் மந்த் இன்கம் வந்திருக்கு, கேன்சல் ஆர்டர் ப்ளஸ் பெண்டிங் ப்ராசஸ்லாம் இதில் உங்களுக்கு காமிச்சிரும். நீங்கள் இதில் அதே மாதிரி ஸ்டேட்டஸில் பார்த்துக்கலாம். பெண்டிங் அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா பெண்டிங் எதுவும் இல்லை, ஆனால் ப்ராசஸிங்கில் வந்து இருக்குது. ப்ராசஸிங்கில் வந்து ஸ்டாஃப் 3 3 வச்சுருக்காங்க, ஸ்டாஃப் 4 வந்து 1 வச்சுருக்காங்க. நீங்கள் இது என்னென்னு அவங்க கேட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது, முடிச்சிங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ரீசெக் பண்ணிக்கலாம். டேட் வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்னன்ட்டு. ஸ்டாஃப் வைஸும் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டாஃப் 3 வந்து ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சாரி, இங்கே ப்ராசஸிங் இருக்கிறதுனால அப்படி காமிக்குது. இது ஆள்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து எக்ஸ்பென்சிவ் இன்கம். இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக நான் வந்து காலையில் கொஞ்சம் என்ட்ரி போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப் 2, சரி, ஷாப்போட வாடகை, வீட்டு வாடகை, இல்லை கடையோட இபி பில்லு, வீட்டோட இபி பில்லு, ஷாப் வந்து அசசரிஸ் வாங்கினது, அதாவது பேப்பர் பேனா அந்த மாதிரி வாங்கினது, ஹோம் லோன், அதாவது உங்கள் வீட்டு ஹோம் லோன் இது பண்ணது, வெஹிக்கிள் பெட்ரோல் செலவு, அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் செலவு, இதர செலவுகள்னு போட்டுக்கலாம். நீங்கள் எது வேணாலும் போட்டு என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ வந்து இன்கம், அது எக்ஸ்பென்சிவில் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 5000 கட்டியிருக்கீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆட் ஆகிடும். நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து காமிக்கும் 5000 ஆட் காமிக்குதுங்களா. அதே மாதிரி வந்து இன்கம் வந்து இப்போது ஸ்டாஃப் 3 அன்றைக்கி டேட்டில் வந்து என்ன இன்கம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். ஒரு 1000 டெய்லி இன்கம், ஒரு 1500 வந்து அவங்க உங்களுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் முடியும் போது கடை க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது ஸ்டாஃபு 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் யார் எவ்வளோ வந்து இன்கம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி நீங்கள் இதில் என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். இது என்ட்ரி போட்டிங்கன்னா இதில் எல்லா டீட்டெயிலும் வரும். இதில் வந்து டோட்டல் எக்ஸ்பென்சிவ் நீங்கள் அந்த தேதிக்கு ஒரு இப்போ மாதத்தில் 15 நாளில் வந்து உங்களுக்கு டோட்டல் செலவு வந்து இவ்வளோ ஆயிருக்கு, 29,200 ஆயிருக்கு. ஆனால் எனக்கு டோட்டல் இன்கம் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எந்த ஒர்க்கில் எவ்வளோ பண்ணணும், எவ்வளவு இன்னும் ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். நன்றி. நம்மளே மன்னிக்கவும், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நம்ம ஸ்டாஃப் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து இந்த சிஸ்டம், இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிங்கிள் ஓனர் இருக்கிறவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய 2 நண்பர்கள் வந்து இதோட லோ வெர்ஷன் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண வெர்ஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
எப்படி அப்படின்னா நம்ம ஒருத்தரே ஓனர் மட்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெய்லி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸ்டாஃப் என்ட்ரியில் ஏதோ ஒரு ஸ்டாஃப் 1 2ல் வந்து உங்களை தான் வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் டெய்லியும் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இதில் என்ட்ரி போட்டுக்கலாம். என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கலாம் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து 500 தான் வந்திருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். அப்புறம் என்னென்ன சர்வீஸில் நம்மளுக்கு ஒர்க்கு வந்திருக்கு, எந்தெந்த சர்வீஸில் ஒர்க்கு வரல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் போனீங்கன்னா சர்வீஸ் வைஸ் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். அதவே வரலையா சர்டிஃபிகேட்? இதில் போயிட்டு ஆல் ஸ்டாஃப் கொடுத்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தனியாக வந்துடும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சர்வீஸ் இந்த மாதம் பண்ணியிருக்கோம், எந்தெந்த சர்வீஸில் அதிகமாக பண்ணியிருக்கோம், எந்தெந்த சர்வீஸ் கம்மியாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இன்னும் நல்லா ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் என்னென்னா, ஒருத்தர் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயிருப்பார் ஸ்டாஃப் கிட்ட. கொடுத்துட்டு நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டு போனேன், ஆனால் இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸு வச்சு நீங்கள் பேசிக்கலாம் அவங்ககிட்ட. அப்புறம் நிறைய பேர் இந்த பக்கம் வந்தேன், சர்டிஃபிகேட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தேன், அந்த வேலை பண்ணேன் இந்த வேலை பண்ணேன்னு மொத்தமாக சொல்லுவாங்க. எனக்கு டெய்லியும் 3 கேஸ் இந்த மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுவேன்னா அவங்க மொபைல் நம்பரை வாங்கி இதில் வந்து சர்ச் பண்ணிடுவேன். மொபைல் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவர் வந்து எந்த டேட்டில் எந்த மாதத்தில் வந்து நம்மகிட்ட என்ன ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ எல்லாமே என்னோடய நம்பரை தான் போட்டிருக்கேன், அதனால் எல்லாமே காமிக்குது. டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமார்க்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரோ என்ன ப்ராசஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்து பார்த்து அவங்க வேலையை முடிச்சுட்டு அனுப்பிச்சி விட்றலாம். இதில் நம்ம என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நம்மளுக்கும் சீக்கிரமாக வேலை முடியும். கஸ்டமரும் வந்து பரவாயில்ல எந்த டீட்டெயிலும் கொண்டு போகாமல் உடனே டக்குன்னு நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க, எந்த அலைச்சலும் இல்லை, இவங்க கடைக்கு போனால் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது, போனோடனே வேலையை பார்ப்பாங்க, எந்த டீட்டெயில் கொண்டு போகலைனாலும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸை செக் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பேர் கிடைக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஓகே, இப்போதைக்கு நான் தெரிஞ்சது சொல்லிட்டேன். நன்றி. நண்பர்களே, இப்போது இந்த ஓனர் பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபில்டர் அண்ட் என்ட்ரிஸ், நீங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன என்ட்ரி போட்டிருக்காங்க, எந்தெந்த ஸ்டாஃப் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெண்டிங்கில் வச்சுருக்காங்களா, ப்ராசஸிங்கில் இருக்கா, அந்த வேலையை முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் டேட் வைஸ் ஃபில்டர் பார்த்துக்கலாம், ஸ்டாஃப் வைஸ் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம், சர்வீஸ் வைஸ் வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், ஸ்டேட்டஸ் வைஸ் பார்த்துக்கலாம், கஸ்டமரோட நேம் வைஸ் பார்த்துக்கலாம், அப்புறம் மொபைல் நம்பர் வைஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து திடீர்னு வந்து நம்மகிட்ட வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த வேலை செஞ்ச ஸ்டாஃப் அன்றைக்கி இல்லை அவர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு பண்ணிட்டு போனாருன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அவரோட மொபைல் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து டீட்டெயில் வந்துடும். ஒரு இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு நீங்கள் டேட்டு போட்டுட்டு இந்த இடத்துல கஸ்டமரோட மொபைல் நம்பரை அடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும். கீழே ஒரு நம்பர் தப்பாக போட்டுட்டேன், ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கீழே வந்துடும். அதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து எக்ஸ்பென்சிவ் இன்கம் வந்து நான் ஆல்ரெடி அதில் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் என்னென்ன செலவினங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த மாதத்தில், வீட்டு செலவு, வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கினது, டோட்டல் செலவு நீங்கள் அந்த மாதம் வந்து உங்களோட டோட்டல் ஃபேமிலி செலவு ப்ளஸ் ஷாப் செலவு எல்லாமே நீங்கள் இதில் கூட போட்டு பார்த்துக்கலாம். நான் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு மாதம் வந்து எனக்கு 50,000 ரூபா செலவாகுது அப்படின்னா
எவ்வளோ இன்கம் வருது, எனக்கு அதுக்கு மேலே இன்கம் வருதா வரலையா, இல்லை நம்ம வந்து செலவு ஜாஸ்தி பண்ணுறோம், செலவை கம்மி பண்ணணும், நம்மளுக்கு இன்கம் கம்மியாக தான் வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் என்ட்ரி போட்டுக்கலாம். கடை வாடகை, வீட்டு வாடகை, இபி பில்லு, ஸ்கூல் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, பெட்ரோல் அடித்தது, டீ சாப்பிட்டது, அப்புறம் வந்து இன்கம், நீங்கள் ஸ்டாஃப் 1 2 3 இல்லை நீங்கள் எவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு டேட்டுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் என்ட்ரி போட்டு பார்த்துக்கலாம். இதில் டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பென்சிவ் வந்துடும், எவ்வளவு வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்குது ப்ளஸில் இருக்குதுன்னு காமிச்சிடும். இதில் மைனஸில் இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் இந்த 24,300 ரூபா சம்பாதிக்கணும்னு அர்த்தம் இந்த மாதத்துக்குள்ளே. சப்போஸ் இது ப்ளஸில் இருந்ததுன்னா நீங்கள் இவ்வளவு ப்ளஸ்ஸு, இவ்வளோ இன்கம் வந்து நீங்கள் ப்ளஸில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மந்த்லி சம்மரி, இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, எவ்வளோ பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருக்கா, கம்ப்ளீட் ஒர்க் எவ்வளோ இருக்குது, என்ன இதுங்கிற டீட்டெயில் இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்டாஃப் பர்ஃபார்மன்ஸு, இது டீட்டெயில் இப்போ வரல, ஆனால் நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாஃபும் இப்போ ஒரு 5 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா, ஸ்டாஃப் 1லேருந்து ஸ்டாஃப் 5 வரைக்கும் வந்து அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடும். ப்ளஸ் வந்து ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு டீட்டெயில்ஸ் வந்துடும். அதே மாதிரி அடுத்த தேதிக்கு 2ஆம் தேதி என்ன சம்பாதிச்சாங்க, 3ஆம் தேதி என்ன சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடும். அந்த மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிச்சிக்கிறாங்க லிஸ்ட்டு வந்துடும். இப்போ ஒரு ஸ்டாஃபுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த மாதம் அந்த சம்பளத்துக்கான ஒர்க் அவங்க பண்ணிட்டாங்களா, இல்லை அதுக்கான ஒர்த்தான சம்பாத்தியம் சம்பாதிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அவங்கள கொஞ்சம் விரட்டி வேலை வாங்கணும். இப்போ ஸ்டாஃப் 2 வந்து கம்மியாக வேலை செஞ்சுருக்காங்க, ஸ்டாஃப் வந்து 4 வந்து அதிகமாக வேலை செஞ்சுருக்காங்க, ஒன்று அதை இவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். இல்லை இவங்க ஸ்டாஃப் 2 வந்து மறுபடியும் வந்து இன்னும் ஒர்க் அதிகமாக வாங்கணும், இல்லை அவங்களுக்கு ஒர்க் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெலாம் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது நீங்கள் எங்கே வேணாலும் ஃபோனில், வெப்சைட்டில் எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் என்னென்ன ஒர்க்கு பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்கள கால் பண்ணி கேட்கலாம். ஏதாவது ஒரு கஸ்டமர் கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் மொபைல்லே செக் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர் டீட்டெயில்ஸ் காமிச்சிரும், இது கேன்சல் ஆர்டர் டீட்டெயில்ஸும் காமிச்சிரும். டோட்டலாக வந்து உங்களுக்கு இது வந்து உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அனுபவித்து ரெடி பண்ண ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒத்துப்போகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து எனி டிஸ்கோ இதுலேயே வந்து சொல்லித்தரேன். ஏன்னா எல்லா விஷயம் இதில் சொல்ல முடியாது, வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். அப்புறம் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், அதனால் ஏதாவது கன்ஃபியூஸாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வேறு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நன்றி.